மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு ஒரு குறள். மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கணும், மாசு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் அது எல்லாத்தையும் கிரகிக்கும். கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கணும். அறச்செயல்கள் செய்யறதுக்கு அடிப்படையே மனம்தான். அந்த செயல்களை செய்ய தூண்டுவது மனம், செயல்களை செய்ய வைப்பது மனம், எண்ணுவதும் மனம்தான். அதனால தான் எண்ணம் சிந்தனை செயல்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. எண்ணத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்கணும். சிந்திக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதனால தான் சிந்தனை செய் மனமே செய்தால் நல்வினை நடந்திடுமே அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு இருப்பேன் முன்னாடிலாம். இந்த சிந்தனை ஓட்டங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படணும். எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கணும். செயல்படுத்துவது மூளை. மூளைக்கும் மனத்துக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை இருக்குது. மூளை என்ன பண்ணும், எல்லா விஷயத்தையும் எஸ் வெரி குட் கோ அஹெட் செய் அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம மனம் இருக்குது பற்றிய கொஞ்சம் வெயிட் பண்ணு, யோசித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும். அதனால தான் புத்தின்றது மனம், அறிவுன்றது மூளை. மனம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்கிறதுக்கு காரணம் அதை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்திக்கிற நேரம் தான் முக்கியம். மனம் சொல்கிறத நாம் கேட்கணும், அறிவு சொல்கிறத கேட்டு நடக்கணும். இதை கேட்கணும், அங்கே நடக்கணும். அப்படி இருந்தோன்னா நம்ம ஒர்க் பெர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த வித்தியாசம் இருக்கிறதால தான் என்ன ஆகுதுன்னா, மனம் போன போக்கெல்லாம் போகிறதால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஆனால் சிந்திக்கிற திறன் இல்லாமல் போயிடும். அந்த சிந்தனை செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. மனம் ரொம்ப அலைப்பாயும், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கும். இது வேணும், அது வேணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுடைய திறமையே. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மனசை அமைதிப்படுத்துறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ நல்லது. நம்ம யார் சொன்னாலும் கேட்டுக்கிறோம், ஆனால் நமக்குன்னு ஒரு யோசனை வேணும். அந்த எண்ணம் சிந்தனை செயல் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். சிந்திக்கிற விதத்தில் தான் இருக்குது மனிதனுடைய வாழ்க்கை. மனம்தான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. மனம்தான் மார்க்கம். வாழ்க்கையில் நம்ம ரொம்ப போராடணும், முன்னுக்கு வரணும்லாம் கூட அவசியம் கிடையாது. வாழ்க்கை போகிற பாதையில் நம்ம போனாவே போதும். ஆனால் நம்முடைய மனம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கணும். மனம் இருந்தால் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இதுதான் நம்மளால் எல்லாம் முடியும். மனசை தான் பக்குவமாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில்.